ஹாய் அர்மீஸ். இன்னைக்கு வந்துட்டு நம்குக்கோடைய ஐ நோ ஹீ இஸ் மை பிரதர் அந்த டபுள் ஷாட்டோடைய ஃபைனல் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலனா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் சூப்பராகவே புரியும். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து திறந்துருப்பார். அதோட தான் வந்துட்டு முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கால் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு மைன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அந்த கால் அது மட்டும் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் மட்டும் இருக்குது. தூக்கி தூக்கி விட்டு பார்க்கவும், வீக்லி ஒன்ஸ் மட்டும் அடிச்சிருக்குது அது வந்துட்டு. அதை வந்துட்டு பார்த்துட்டு, என்ன இது மைன் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கிறாரு கிளர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா, நம்ம நம்ஜுன் வந்துட்டு கிளாராவாக மைன் ஆஃபீஸ்ன்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து நம்ம நம்ஜுனுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து தெரியல. என்னென்னமோ சேவ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு பொறுமையாக இது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுது. ஏன்னா நம்ம நம்ஜூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு நிறையா கால் வரும். ஸோ வந்துட்டு நிறையா அந்த ஃபோன் கால்ஸ் வந்துருக்கும்ல ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் பார்க்க முடியல. டைம் ஆகிடுச்சு. நம்ஜூன் வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜங்குக்கு வந்துட்டு இந்த ஃபோன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு போயிடுவார். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு திரும்பவும் ஸ்கூல் போயிடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல மாதிரி கிளாரா வந்து உட்காந்துருக்கிறா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கையிலலாம் நம்ம பெண்ணால் எழுதிட்டு இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிஜேன்னு போட்டு எழுதிட்டுருக்கா. சிஎன்ஜே போட்டு எழுதிட்டுருக்குறா. கிளாரா ஜூனி அப்படின்னு வந்துட்டு இது பண்ணிட்டு நம்ஜூன்னு போடல போல இருக்குது, என்னன்னு போடல போல இருக்குது, ஜேன்னு போட்டு வச்சுருக்காரு அதில் வந்துட்டு. அதை வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு, எதுக்கு ஜேன்னு போட்டு வச்சுருக்கா எல்லாத்தையும் சிஜேன்னு. அப்போ ஜங்குக்கு நீ நம்மளை தான் போட்டு வச்சுருக்காளா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கம் கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதை கொண்டு வந்துட்டு நம்ம வீமின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு, மச்சாங்க பார்த்தியா அந்த பொண்ணு வந்துட்டு அவன் நோட்டில் அந்த கையிலலாம் வந்துட்டு சிஜேன்னு போட்டு வச்சுருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லவும், எங்கே இதோ அங்கே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டே ஆடிட்டு இருக்கீங்க. சரி நான் போய் அவகிட்ட மேக்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம கிளாரா கிட்ட ஓடிடுறாரு. அவள் வீமின் தான் வந்துட்டு தெரியுமே யாருன்னு, அவங்களுக்கு தானே தெரியும் அது சிஜே, ஜங்குக் இல்லை ஜூனின்னு. இப்படியே வந்துட்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாரா வந்துட்டு எதுவுமே நம்ம நம்ஜுன்ட்ட நம்ம ஜெக்கி கிட்டே பேசவே இல்லை, நம்ஜுன்கிட்டே பேசுகிறது இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்ஜுனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு நம்ம எப்போவும் மீட் பண்ணுவோம்ல அந்த கார்டனுக்கு வந்து வந்துடு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துட்டு போட்டுருப்பா. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ஜுன் வந்துட்டு அவர் தான் ஒர்க்கில் இருக்கார்ல, ஸோ வந்துட்டு 5 o'clock தான் வருவார். பார்த்திங்கன்னா கிளாரா வந்துட்டு அன்றைக்கி 4 o'clock போயிருந்திருப்பாள். ஸோ வந்துட்டு லேட்டாக தானே மெசேஜ் வந்துட்டு இவருக்கு டெலிவரி ஆகிருக்குது. அதை வந்துட்டு நம்ஜுன் பார்த்துருக்க மாட்டார், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. வீட்டுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வந்திருந்திருப்பார். வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்துட்டு போயிருந்திருப்பார். அப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் திரும்பவும் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும், இவன் யார்கிட்ட மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோனை செக் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பார். அப்போ என்னன்னு தெரியல, அந்த ஃபோனில் லாக்கே இல்லை போல இருக்குது. ஜங்குக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு யாருன்னு. அப்போ மெசேஜ் டொங்குன்னு மேலே விழுந்துருக்கும்ல, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விடும் போது பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உனக்கு, நீ அங்கே வந்துடு அப்படிங்கிறதே அவர் படிச்சிருவார். எடுத்து படிச்சுட்டு யாரை தான் வந்துட்டு பார்க்க போகிறான், யார் அது, என்னமோ பையன் மெசேஜ் பண்ணுற மாதிரி இல்லையே, பொண்ணு மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு, அப்போ மற்றால யாரையோ லவ் பண்ணுறான் வீட்டுக்கு தெரியாமல், இப்போ தான் தெரியுது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபோனை எடுத்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓடிடுறாரு வெளில. ஓடிட்டு வந்துட்டு அந்த லொக்கேஷன் இவருக்கு தெரியும்ல இருக்குது, ஒரே ஊர் தானே. அப்போ வந்துட்டு ஜூனி வந்துட்டு எவ்வளோ குளிச்சுட்டு வெளில வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் அப்பவும் மெசேஜை பார்க்கவே இல்லை, ஃபோன் வருது அவருக்கு. நீ என் மெசேஜை வந்துட்டு இக்னோர் பண்ணுறேன், நான் தான் வந்துட்டு மெசேஜ் போடுறேன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எப்போ மெசேஜ் போட்டேன் நான் 5 மணிக்கே போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் நான், வரியா என்ன நீ எனக்கும், எங்கே வரணும், பார்க்குக்கு தான், நான் உன்னை பார்க்கணும் ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன் எனக்கு தெரியும், நல்லா தெரியும் நீ ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு, ஒழுங்காக வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா கிளாரா. அப்போ நம்ம நம்ஜுன் வந்துட்டு அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் அவளை பார்க்க போகிறோன்னு, பட் இருந்தாலும் பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரி சொல்லிட்டு நல்லா சென்னை அடித்து சூப்பராக சட்டெல்லாம் மாட்டிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நம்ம ஜெகன் நோட்டீஸ் பண்ணிட்டு தானே இருக்கார். எப்போவும் வீட்டிலே கிடக்கிறவன் வெளில போகிறான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தானே தெரியுது. அப்போ வந்துட்டு நம்ம ஜூனி வந்துட்டு வீட்டில் வந்து நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க, எங்கே போகிறேன்னா சொல்லலை. நம்ம ஜேகே வந்துட்டு கொஞ்சம் நம்ம நம்ஜுன் போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, நான் வந்துட்டு வீமின் பார்க்க போகிறேன்,
நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க 2 பேரும் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அதே டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாரு. யாரை கூட்டிகிட்டு? விமீனை கூட்டிகிட்டு போயிடுறாரு அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஏன் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்ம விமீன் இங்கே போகிறேன் எங்கே போகிறேன் ஏது என்னத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோமே, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அவன் ஜங்குக்கு வந்து எதையுமே சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான விஷயம் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே போனதான் தெரியுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜூனும் கிளாரா உட்காந்துருக்க வந்துட்டு நம்ம ஜிம்மினுக்கு தெரிஞ்சிருது தூரத்துலேருந்தே. பட் டேக்கு தெரியல போல். எது டேக்கையை பிடிச்சிக்கிட்டு என்னடா டே அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. என்ன தெரிஞ்சிருச்சுன்னு? அவங்க அண்ணனும் கிளாராவை லவ் பண்ணுறாங்கன்னு. என்ன சொல்கிற? நில்ல கொஞ்சம். அங்கே பாடுறா அவங்க 2 பேரும் அங்கே தாண்டா உட்காந்துருக்கீங்க. இவன் ஏன்டா நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகிறான்? ஐயோ புச்சிரா நம்மளே சொல்ல நம்மளை அடிப்பானோ. அடிக்கிறான் அதை விடு. தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? டேய் அது அவன் வேறு எதுக்கும் கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறவா. நம்ம வந்துட்டு அவன் திசை திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவோம்டா அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்கிட்டாரு அப்படி. அப்போ ஜிமின் வந்துட்டு மச்சான் இந்த இடத்துல காற்றே வரல வா போகலாம். ஏன்டா காற்று இப்படி பிச்சுக்கிட்டு அடிக்குது, இது காற்று வரலையா உனக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது டேய் இங்கே யாரா இருக்கா? இல்லைடா என்ன தெரியுமா உங்கள் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு வந்தேன்? எங்கள் அண்ணன் வந்துட்டு என்னமோ திரையாளங்க வேலை பண்ணிகிட்ருக்கான். ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை வந்துட்டு இன்றைக்கி மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு என் அண்ணன் தான் அங்கே உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கணும். நான் பார்த்துட்டு இவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கான்டா. லவ் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு போய் நெருக்கு 4 வார்த்தை கேட்டு விடலான்னு தான் இருக்கேன். அந்த பொண்ணும் நிறைய வச்சு வா போ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ 2 தூண்டா நீங்கள் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. அப்படி இழுத்துட்டு போகும்போது ஐயோ நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு விமீன் பின்தங்குறாங்க. இல்லை ஏன் வர மாட்டேங்கிறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? இல்லை நம்ஜூன் நீங்கள் அண்ணன் தம்பி உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும், அடிதடி சண்டை இருக்கும், நாங்கள் எதுக்கு நடுவில்? நீங்கள் எதுக்கு நடுவில்லையா? நீங்கள்னா என்னோட சகோதரனா ஃப்ரெண்டுடா. எங்கள் அண்ணனுக்கு நீங்களும் தானே தம்பி, அப்புறம் என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு தரன்னு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே தானே நம்ம ஜூனி கிளாரா உட்காந்துருக்காங்க. பின்னாடி போய் தட்டவும் பார்த்திங்கன்னா கிளாரா நிற்கிறா. அதை பார்த்துட்டு ஜேகேக்கு செம ஷாக்கு. அப்படியே கண்ணில் நீர்கள் அப்படியே முட்டிக்கிறது தாங்க முடியல. அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. யார் அந்த பொண்ணு ஏன் இங்கே உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. கிளாரா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நம்பாத மாதிரி கேட்குறாரு. கேட்டு வந்துட்டு ஹாய் ஜங்கு இங்கே எப்படி வந்த நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக கேட்டோன்னே என்னாச்சு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜங்குக்கு வந்து கத்துறாரு. அம்ஜுனாலும் ஒன்றுமே சொல்ல முடியல, எதுவும் பேச வர மாட்டேங்குது. என்னடா பிரச்சனை, ஐயோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுங்க, என்ன ஜூனி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் இங்கே சும்மா காற்று வாங்கலான்னு இந்த இடத்துக்கு வந்தேன், ரொம்ப ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லவும் போய் சொல்கிறாரு. சொல்லவும் நம்ம கிளாரா வந்துட்டு பார்த்துட்டு நானும் இங்கே சும்மா தான் வந்தேன், அப்படியே உங்கள் அண்ணனை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது யாரோ ஒரு பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வர சொல்லி இந்த இடத்துக்கு, ஏன்னா பொய் சொல்றியா ஜூனி அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நான் உன் ஃபோனில் பார்த்தேன் மெசேஜ் வந்தது அப்படின்னு வந்து சொல்லவும் கிளாராக்கு டென்ஷன் ஆகிடுது. உனக்கு மேனஸே இல்லையா, அடுத்தவங்க ஃபோனை எப்படி தான் பார்ப்பியா நீ எடுத்து, என்ன மெசேஜ் வருது என்ன வருதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டு நம்ம ஜூனிக்கிட்ட தான் கத்துறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்ப, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா, அது மட்டும் இல்லாமல் இப்போ யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் யாருன்னு என்ன ஏன் ஜூனிக்கிட்ட நீ சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளாரா கத்துனோன்னே நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்பவும் ஜேகே வந்துட்டு ஆரம்பிட்டு தான் போய் கத்த போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கத்திகிட்டே இருக்காரு. நம்ம நம்ஜூன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு. அது வேறு கிளாராக டென்ஷன் ஆகி இங்கே பாரு நம்ஜூன் அவன் தான் கத்திகிட்டே இருக்கானா, நீ ஏன் வந்துட்டு பேசாமே இருக்கிற, ஏதாவது பஸ் சொல்கிறியா நீனே, ஏஞ்சி பஸ் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இல்லை வேணாம் சும்மா இருங்க. என்னது சும்மா இரியா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் அப்படி கேட்டோன்னே நம்ம நம்ஜூன் அப்போ தான் சொல்கிறாரு, ஆமாம் நான் இவ்வளோ தான் பார்க்க வந்தேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆடா பாவி உனக்கெல்லாம் மனசாச்சிருக்காடா, நான் இந்த பொண்ணு நான் தாண்டா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நம்ஜூனை பிடிச்சி ஒரே தள்ளி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இங்கே உருள்றாங்க. எவ்வளோ தைரியம் அவளுக்கு போட்டுட்டு முகத்துலேயே குத்துறாரு நம்ம நம்ஜூன் வந்துட்டு நம்ம ஜேகே.
அப்போ அடிச்சு இவங்க வருவோம். இங்கே வீமீனை போயிட்டு டேய் அறிவு இருக்கா நின்றுட்டு இருக்கீங்க மலை மாதிரி இப்போ பிடிங்கடா அவங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீமீனு அண்ட் கிளாரா பிடிச்சி சண்டையை இழுக்கிறாங்க. ஜூனியர் 2 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. நம்ம நம்ஜுனை பிடிச்சி இழுக்கிறாரு. முடியல பிடிச்சி இழுத்தவும் நிற்கும். சட்டெல்லாம் பட்டெல்லாம் பொட்டு போயிடுச்சு. அங்கே போய்ட்டு அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க 2 பேரும். நம்ம நம்ஜுன் வந்துட்டு திருப்பி அடிக்க மாட்டார். நம்ம ஜெக்கி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம நம்ஜுன் தடுக்கிறாரு. அவர் வந்து பாதுகாக்கிறாரு. இப்படியே அடித்து முடித்து ஒரு வழியாக வந்துட்டு நம்ம கிளாராவுக்கு வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு பிடிக்காமே போயிடுச்சு. நமக்குலாம் அறிவே கிடையாது, எதுக்கு என்னோடய ஜூனியர் அடிச்சு நீனு அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா. அப்படி கத்தவும் அட பாவி என் வாழ்க்கையில் புந்து எனக்கு உன்னை இதனால தான் உனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு உன்னை பிடிக்காது. இப்போ என் வாழ்க்கையிலே விளையாடிட்டேன் நீனு 1 வருஷம் 2 வருஷமா 3 வருஷமாக அவளை ஒன் சைடாக நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. நான் எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி உள்ளே புந்து நாஸ்தியாகிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னே இங்கே பாரு ஜேகே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு எனக்கு இவளை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு இவள்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு நான் வேணும்னு சொல்லி எனக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கா. அப்படி என்னை பிடிச்சி நான் தான் வேணும்னு நினைக்கிறவங்களை என்னால் எப்படி விட்டுட்டு நிற்க முடியும்? எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு தான் அப்படின்னு வந்துட்டு சொன்னோன்னே நம்ம கிளாரா உடனே வந்துட்டு நீ ஏன் ஜேகே இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கற்றுறா. இப்போ தான் புரியுது இந்த உலகம் எப்படின்னு. போக போக தான் புரியுதுன்னு சொன்னாங்க. பிள்ளைண்டே புரியுது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே கோச்சிக்கிட்டு அப்படி சோகமும் போயிடுறாரு. போயிட்டு பார்க்கவும் இங்கே வீமீன் வந்துட்டு பின்னாடியே ஓடுறாங்க. நில்றா எங்கடா போகிறாடே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ வந்துட்டு கிளாரா வந்துட்டு அது எதுவும் பேசலை. அவளும் வந்துட்டு ஏன்னா அவளுக்கு ஜூனி தான் முக்கியம். ஸோ அவள் அங்கேயே நிற்கிறான். நம்ம நம்ஜுன் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரு, தெரிஞ்சிருச்சு அவனுக்கு இதெல்லாம். இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நம்ஜுன் எனக்கு தெரியவே தெரியாது அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ரீசெண்டாக நான் ஃபர்ஸ்ட் டைமே நான் அவங்ககிட்ட தான் இப்போ தான் பேசுகிறேனே. அதுவும் என்கிட்ட மேக்ஸ் டவுட் தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. இது ஒன்றா ஒரு 1 மந்த் கூட இருக்காது அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு. சும்மா சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு அவன் என்ன இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஜூனி அப்படின்னு வந்து சொன்னோன்னே உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? அவன் தான் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு வந்துட்டு சொன்னோன்னே இப்படி அவன் புரிஞ்சிக்காமல் இப்படி இந்த இடத்துல இப்போ நான் தானே வில்லனாக இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நீங்கள் எப்படி வில்லன் ஆகுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவும் பிரச்சனைலாம் உட்காருங்க பாருங்க, கீழே சட்டை விழுந்து மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு பொறுமையாக உட்கார வச்சுருக்கா. இல்லை அவன் வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட ஏதோ சொல்லிடுவானு எனக்கு பயமாக இருக்குது. அது என்ன குழந்தைய ஏன் குழந்த மாதிரி பயப்படுறீங்க? நீங்கள் வீட்டிலே பெரிய பையன், நீங்கள் தான் ரொம்ப பொறுப்பான பையன், நல்ல பையன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவனை தான் திட்டுவாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்னை விட நீ ரொம்ப சின்ன பொண்ணு தானே. என் ஜேகேயோட கிளாஸ் தான், எனக்கு நீ தங்கச்சி வயசு தானே உனக்கு. தங்கச்சின்னு சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவேன் ஜூனி. சரி சரி ஓகே புரியுது. பட் வந்துட்டு ஒன்றும் இல்லை, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜூனியை வந்துட்டு ஒன் சைடில் வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சீனை கட் பண்ணி நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா செம்மையான அழுக, ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு இதை போய் யார்கிட்ட சொல்கிறது, எங்கே போய் சொல்லி அழுகிறது எதுவும் தெரில. நம்ம வீமீனுக்கு இந்த விஷயம் தெரியும். அது வந்துட்டு ஜேகேக்கு அப்போ தான் தெரியுது, மச்சான் எங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும்டா அப்படின்னா இவன் அழுதுகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த நிமிஷம் போய் சொல்லாமா வீமீனு இந்த மாதிரி வந்துட்டு யோஞ்சூன்னு சொன்னாங்க கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, ஆனால் நாங்கள் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்னது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஆமாம் எங்களுக்கு நம்ஜுன் அண்ணனை பற்றி தெரியும், அதனால தான் வந்துட்டு எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் முன்னாடி எங்களுக்கு எதுக்கு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு சொல்லலை அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஏன்டா இப்படி பண்ணீங்க? சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணியிருப்ப? வீட்டில் போய் 2ல் 1 கேட்டிருப்ப தானே. இப்போ உனக்கா தெரிஞ்சிருக்கோம் தானே நீ கொஞ்சம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி உசுப்பி சொல்லுவோம். என் முகத்திலே இனிமேல் முழிக்காதீங்கடா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டு வந்து போயிருப்பார். அப்போ வந்துட்டு வீட்டிலேயே உட்காந்து எப்படியா அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சு இப்படி பண்ணிட்டாங்களே, கடைசியில் நம்ம அண்ணனே நம்ம லவ்வுக்கு வந்துட்டு எதிரி ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. நம்ம தான் விட்டார் நல்லா ஓவர் திங்கிங் பண்ணுவோமே. ஸோ அந்த மாதிரி அவரும் நல்லா ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது லேட் நைட்டு தானே ஆயிடுச்சு. கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜூனியர் அங்கே தான் இருக்கார் வீட்டில் தான். அப்போ வந்துட்டு என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு, ஏன் ஒரு மாதிரி அடிபட்ட மாதிரி இருக்கும் மூஞ்சிலாம், திரும்பவும் அடிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜூனிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், என்னாச்சு இவனுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அவரும் வந்துட்டு, ஆமாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பொறுமையாக. ஆக்சுவலி இன்றைக்கி அப்பா இல்லை. பட் இருந்தாலும் பிள்ளைங்க செல்லும் பார்க்கல, டிவியும் பார்க்கல, உட்காந்து அழகாக நல்ல பிள்ளைங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க ரெண்டும். அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா பிள்ளைங்க அப்பா இல்லாமல் செல்லு பார்க்க அவங்க சாப்பிட்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் வந்துட்டு எப்போ மேலே வந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜூனியர் வந்துட்டு ரூமில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஜிகே கிட்ட வந்து எப்படி போய் அதை சொல்கிறது, அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரால் சொல்ல முடியல எதையுமே. அப்படியே உட்காந்துட்டு தூங்கிடுறாரு. தென் மறுநாள் வந்துட்டு நம்ம ஜெக திரும்பி ஸ்கூலுக்கு போகிறாருல, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிடி பீரியட் நடந்துகிட்ருக்கோம். அப்போது வந்துட்டு அவர் பாட்டு எங்கேயே செல்லும் இந்த பாதிங்கிற மாதிரி ஒரு பெஞ்சு மாதிரி இருக்காங்க, உட்காந்துருக்காரு தனியாக எங்கேயும் யார்ட்டையும் பேசாமல். நம்ம வீமினை பிடிச்சி கிளாரா என்னதான் பிரச்சனை அவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுவா நேற்று நடந்த சம்பவம் தெரியும்ல, ஆமாம் நாங்கள் தான் உன்னை பற்றி நாங்கள் யோஞ்சுன்ட்டு விசாரித்தோம். என்ன விசாரிச்சிங்க? நீ யாரை லவ் பண்ணுறேன்னு அவன் தான் கேட்க சொன்னாங்களே, நாங்கள் போய் கேட்கல. சரி, அவன் இந்த மாதிரி நீ நம்ஜூனை தான் லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னதை வந்துட்டு எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அவனால். சரி, ஆனால் அதை நாங்கள் ஜெகே கிட்ட சொல்லலை. 2 வாரம் கழிச்சு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன? அதனால் என்னென்னா ஏன் சொல்ல வேலைன்னு எங்ககிட்ட கோச்சிக்கிட்டான். இதுக்கெல்லாமா அவன் கோச்சிக்குவான்? நீங்கள் வந்துட்டு அவன் ஹர்ட் ஆகிடுவான் அப்படிங்கிறதுக்காக தானே சொல்லலை. இவன் ஹர்ட் ஆனான்னா ஆனா என்ன, எங்கள் நம்ஜூன் என்ன ஹர்ட் ஆகிடுவாருன்னு நாங்கள் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணோம், அவ்வளோதான். ஏன்? ஆமாம், எங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் லைஃப்பில் வந்துட்டு அந்தளவுக்கு அவர் பெருசாக வந்துட்டு எதையும் அனுபவிச்சதில்லை. இவன் இப்போ தான் 10th படிக்கிறான். இவனுக்கு என்ன வயசாக இல்லை? நீ எத்தனையோ பொண்ணு வருவாங்க லைஃப்பில், நீ எவ்வளோ பேரை பார்க்கணும். இவனுக்கு இதை சும்மா லவ்னு வச்சுக்கோயேன். அவர் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு வந்துட்டு அம்மா இல்லை, அதனால் வந்துட்டு நிறைய பாசமும் அவர் கிடைச்சது கிடையாது. அவர் எப்பவுமே படிப்பு படிப்பு இப்படி தான் ஓடிட்டுருப்பார். மற்றபடி அவருக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா அது நீ மட்டும்தான் கிளாரா. அவரை வேணும் ஒத்த காலில் நின்றுட்டுருக்க. அப்படிங்கும்போது அவரோட சந்தோஷத்தை நாங்கள் ஏன் கெடுக்கணும்னு நினைக்க போகிறோம் சொல்லு. ஓ, அதனால் இப்போ உங்கள்கிட்ட பேசுறது இல்லையா அவன்? ஆமாம். சரி, இதில் நாவே பேசுகிறேன். வேணாம், அவன் ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துருக்கான், நீயே நடுவில் போகிற, தள்ளு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம கிளாரா பார்த்திங்கன்னா ஜேகே கிட்ட தான் போகிறா. போயிட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காரோம். அவர் வந்துட்டு நவுந்து போய் உட்காந்துக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நவுந்து போய் உட்காரோம், திரும்பிக்கிறாரு பேச. ஜேகே அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே என்னை பாரு, என்னன்னு சொல்லு, என்னை பார்த்து தானே சொல்ல முடியும். இல்லை பார்க்கலனாலும் எனக்கு காது கேட்கும், சொல்லு, இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேஸை பிடிச்சி இப்படி திருப்பி என்னன்னு சொல்லு, எதுக்கு ஃபேஸை தொடாத, கையை எடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டோன்னே, சரி தொடலை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்ன? நம்ஜூன் யார்? நம்ஜூன் யாரா? அண்ணன். யாரோட அண்ணன்? என்னோட அண்ணன். சரி, அவர் உன்னோட அண்ணன் தானே, உனக்கு தெரியும்ல? யா, ஐ நோ, ஹீ இஸ் மை பிரதர் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அதான் உங்கள் அண்ணன் தானே அவர். ஸோ என்னை விட்டு கொடுக்குறதில்ல என்ன? இப்போ இதை பேச தான் நீங்கள் வந்தியா? ஆமாம், பின்ன உங்கள் அண்ணனோட லைஃப்பை ஒரு தடவையாவது நீ நினச்சி பார்த்துருக்கியா நீனு? அவரோட பேக்ரவுண்ட் எனக்கு யோசித்து பார்த்துருக்கியா நீனு? அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோலாம் வீட்டுக்காக பண்ணுறாரு, எவ்வளோ விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணுறாரு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, தெரியும். அப்புறம் என்ன, அவர் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அவர் இழந்தார் அப்படின்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அவருக்கு அம்மா இல்லை. உலகத்தில் நமக்காக அன்பை வந்துட்டு வாரி வழங்குறவங்க, ஹெசிடேட்டே பண்ணாமல் அன்பு கொடுக்குறவங்க அம்மா மட்டும்தான். அவங்களே இழந்துட்டு நிற்கிறாரு. அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அம்மாவாக இல்லை அப்படின்னாலும் அதை ஈடுகட்டுற அளவுக்காக நான் கொஞ்சம் அவருக்கு பாசம் கொடுக்கணும்ல. எனக்கு வந்துட்டு அவரை ரொம்பவே பிடிக்கும். நீ வந்துட்டு என்னை எந்த மாதிரி ஒன் சைடாக 3 வருஷமாக லவ் பண்ணுறியோ, நானும் அவர் ஒன் சைடாக 3 வருஷமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் தான் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தேன். உன்னை வந்து ஸ்கூலில் ஒரு தடவை விட வந்தார். எனக்கு அப்போ தான் நம்ஜூனை பிடிச்சிது. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு நம்ஜூனை. நான் அப்போலேருந்து நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை விட வரப்போ மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் தென் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டியூஷன் இருந்துச்சுல, ஞாபகம் இருக்கா? ஆமாம், 9th படிக்கும் போது இருந்தது. அந்த டியூஷனுக்கு வந்துட்டு நீ வருவ தானே? ஆமாம், நீ லாஸ்ட்டில் உட்காந்துருப்பேன், நான் ஃபஸ்ட்டில் உட்காந்துருப்பேன்.
ம். அப்போ உங்கள் அண்ணன் தானே உன்னை விட வருவார். ஆமாம், எங்கள் அண்ணன் தான் விட வருவான். உங்கள் அண்ணனை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் அந்த டியூஷன் வந்து சேர்ந்துருந்தேன். இதுக்கும் எனக்கு டியூஷன்லாம் தேவையே கிடையாது. எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க. நான் தான் மேக்ஸ் வரல அது வரலன்னு சும்மா போய் சொல்லிட்டு அந்த டியூஷனை வந்து சேர்ந்துருந்தேன் தெரியுமா? ஆ, அப்போ நீ எனக்காக வரலையா? நான் ஏன்டா உனக்காக வர போகிறேன்? நான் சொல்கிறேன்னு ஜூனிக்காக தான் வந்தேன்னு. அப்படியா, சரி அப்படின்னு திரும்பவும் பேபி மாரி திரும்பிக்கிறாரு. இங்கே பாரு ஜங்கு, நீ வந்துட்டு நேற்று வந்துட்டு வீமின் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுங்க உன்கிட்ட பேசினானுங்களா? ஆமாம் பேசினாங்க தான். ஓட பசங்க வரட்டும். அவனுங்க மேலே ஏன் கோச்சிக்கிற? சொல்கிறது கேளு. சொல்லு. நீ வந்துட்டு இன்னும் லைஃப்பில் நான் இல்லை, என்ன மாதிரி இன்னும் 100 கிளாராவை பார்க்கலாம். 100 பேர். இன்னும் உனக்கு இவ்வளோ வயசு இருக்குது, எவ்வளோ பேரை பார்க்கலாம் நீ வந்துட்டு. பட் ஆனால் நம்ஜூனுக்கு வந்து பாரு, உன்னை விட வயசு ஜாஸ்தி. அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லை. அவருக்கு இருக்க ஒரே ஹாப்பினஸ் நான் மட்டும்தான். எனக்கு இருக்க ஹாப்பினஸும் அவர் மட்டும்தான். ஸோ நீ வந்துட்டு அவருக்காக நீ செய்கிறது தான் வந்துட்டு நல்லது. ஸோ இதுக்கப்புறம் நம்ஜூன் போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்ப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அது சுத்தமாக வரவே வராது. வெக்கம் பட்டு தான் பட தெரியும். நானாக பிடிச்சி என் கூட இருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரை. பட் ஆனால் அவருக்கு எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் அவர் என்றைக்குமே சொல்ல கிடையாது. நானாக எல்லாத்தையும் போட்டு வாங்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும் நானாக, அது மட்டும்தான். இதனாலே நம்ஜூனுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லவும், நம்ம ஜேகே வந்துட்டு ஆனால் அது கஷ்டம் தானே, நம்ம விரும்பின ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகிறதும், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கூட இருக்க நம்மளை லவ் பண்ணாமல் நமக்கு கூட இருக்கவங்கள லவ் பண்ணும்போது பார்க்கும்போது கஷ்டமாக தானே கிளாரா இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது ஜேகே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஆரம்பத்துலேயே வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். நீ ஏன் சொல்லலை? அது உன் தப்பு தானே. ஆமாம், நான் சொல்லியிருந்துருக்கணும்ல. நீயாவது என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல. அது எப்படி ஜேகே எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு? நான் யாரை லவ் பண்ணுறேன்னு அவங்கக்கிட்ட தான் போய் பேசணும்னு நினப்பேன் நான். நீ பண்ணுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், புரியுது கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மண்டியாக ஆட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம நம்ஜூன் வந்துட்டு வீட்டில் தான் வந்து உட்காந்து இருந்திருப்பார் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு எப்போ போல மாதிரி சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ரூம்லேயே படுத்துடுறாரு. நம்ம ஜேகேவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், பாவம் வந்துட்டு நம்ம பேசாமல் அவளை விட்டு கொடுத்துடலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. போயிட்டு வந்துட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜேகே தான் நிற்கிறாரு. நிற்கும் போது என்ன ஜேகே வா உள்ளார அப்படின்னு சொல்லவும் உள்ளார வந்து உட்காந்துக்குவான். நம்ம நம்ஜூனை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணா சாரி அண்ணா, என்னை வந்துட்டு மன்னிச்சிரு. நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஆனால் உன்னுடைய இந்த டார்க்கான சைட்டை நான் என்றைக்குமே உணர்ந்ததில்லை. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஒன்று அழுகுறாரு. நீ ஏன்டா என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைண்ணா என்னை மன்னிச்சிரு. நீ வந்துட்டு கிளாரா வந்துட்டு நீனே வச்சுக்கோ, எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நான் இது வரைக்குமே வந்துட்டு புரியாத மடத்தனமாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு அவளை நீனே வச்சுக்கோ, எனக்கு அவள் வேணாண்ணா, நான் மனசுலேயும் சுத்தமாக இதெல்லாம் அழிச்சிட்டேன் நான், என்னை மன்னிச்சிரு. நான் வந்து நான் புரிஞ்சிக்கவே இல்லைண்ணா அவளை சொல்லிட்டு திரும்பவும் ஓன்னா அழறாரு. நம்ம நம்ஜூனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. எப்படா அவன் மாறினான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கா கண்ணீர் அடக்க முடியல. நான் உன்னை என்னமோ நினச்சேன், பட் ஆனால் நீ இந்தளவுக்கு பெரிய மனுஷத்தனமாக யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஜேகேக்கு வந்துட்டு கன்னத்தில் க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம நம்ஜூன் மாதிரி நம்ம ஜேகே கன்னத்தில் வந்து டிம்பிள்ஸ் சொல்லுவோம்ல லைட்டாக இந்த கன்னத்தில், அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணால் நம்ம ஜேகே வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணா, நான் வந்துட்டு சண்டை போடுறேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ என்னை திரும்பி திட்டவே மாட்டியா, அதனாலே என்னை திருப்பி திட்டணும்னு எனக்கு தோணும். ஆனால் நீ என்றைக்குமே என்னை திட்டினதே கிடையாது. அண்ட் தென் வந்துட்டு நீ என்னை பொறுத்து போயிருக்க, பட் ஆனால் உன்னை திட்டலைன்னா எனக்கு தூக்கமே வராது தெரியுமா, நீ என்கிட்ட பேசலைன்னா எனக்கு நாளே ஓடாது. நான் இது வரைக்கும் இதை உன்கிட்ட சொன்னது கிடையாது, பட் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு தான் அது தெரியுமே, எனக்கும் தான் உங்கள்கிட்ட திட்டு வாங்கினா எனக்கு தூக்கமே வராது, உங்கள்கிட்ட பேச்சு வாங்கினா அன்றைக்கி நாளே ஓடாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீ வேணுனே தான் என்கிட்ட வந்துட்டு ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆமாம், என் தம்பிக்கிட்ட நான் தான் பிரச்சனை பண்ணுவேன், வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கணத்தை பிடிச்சி பெஞ்சு பண்ணோன்னே நம்ம ஜேகே உடனே வந்து கூட வந்து ஹேக் பண்ணிக்கிறாரு. ஹேக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு அப்பா அம்மா நினச்சினா பயப்படுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் ஜேகே எனக்கு அதான் பயமாக இருக்குடா, உன்னை விட எனக்கு அவங்கள தாண்டா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ எனக்கு பயமாக இல்லை,
லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு தங்கம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா அம்மாட்ட நான் பேசுவேன். உனக்காக நான் பேசுவேன். நீ கவலையே படாத. நீ உன் கரியரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. கிளாராவும் மறந்துடாத. அப்பப்போ வந்துட்டு கால் பண்ணி பேசு. புரியுதா? அதுக்குன்னு ரொம்ப பேசாத. அப்புறம் கரியர் பாதிச்சிரும். அப்பா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜேகே. அந்த கல்யாண வேலையை மட்டும் நீ பார்த்துக்கடா அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நீ என்ன சொல்கிறது, நானே முன்னாடி நின்று நடத்துவேன் உனக்கு. அதானே என் தம்பினா யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு. அந்த ஜேகே வந்துட்டு அங்கேருந்து போகிறாரா. அப்போ நம்ஜுன் வந்து கூப்பிட்டு, சரி அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் நீ அவள் சைட் அடிக்க மாட்டியே. ஆனால் ப்ளீஸ் நான் சைட்டு மட்டும் அடிச்சுக்கிறேண்ணா, ப்ளீஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் படா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை பக்கத்துட்டு அடிச்சு தூக்கி அடிக்கவும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கேஷ் பண்ணிட்டு உள்ள ஓடி போயிடுறாரு. இதோட வந்துட்டு இந்த டபுள் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.